சோதம் ராஜா சொல்லும் பொழுது, அதாவது ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது, நீர் என்னை ஐஸ்வர்யவனாய் ஆக்கிறீர் என்று சொல்லாதபடிக்கு என்று சொல்லி அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது உம்மாலே நான் உயர்த்தப்படாதபடிக்கு என்னை அழைத்த தேவனாலே நான் உயர்த்தப்பட வேண்டும், என் தேவனாலே நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய கைகளை தேவனுக்கு நேராக உயர்த்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே தேவன்தான் எனக்கு எல்லாவற்றையும் தர வேண்டும், செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு நேராய் தன் கைகளை நீட்டாதபடி, உயர்த்தாதபடி, அழைத்த தேவனுக்கு நேராக நம்முடைய கரங்கள் நீட்டப்படும் பொழுது, உயர்த்தப்படும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆபிரகாம் உன்னதமான தேவனுக்கு நேராக, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நேராக தன்னுடைய கரத்தை உயர்த்தினதுனால அந்த 15 கீழே வாசிக்கிறோம். அதாவது தேவன் அவனோடு கூட இடைபடுகிறார். நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார்.